அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேலம் மாவட்டம் இருமாப்பள்ளி அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ராமானுஜர் ஆலயத்துக்கு தானே நம்ம போயிட்டுருக்கோம். இது ராமானுஜர் ஆலயம் அப்படின்றத விட ராமானுஜர் மணிமண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே ராமானுஜருக்குன்னு தனியாக ஆலயங்கள் கிடையாது. இப்போ தான் முதன்முறையாக சேலமில் இந்த ஆலயம் அமைச்சிருக்காங்க. ஸ்ரீமன் நாராயணர் இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணின 2 அவதாரங்கள்லையும் ஆதிசேஷன் உடன் இருந்தார். திரேதாயுகத்தில் ராம அவதாரத்தின் போது இளைய சகோதரனா பகவான் கூடவே ஆதிசேஷன் லக்ஷ்மணனா அவதாரம் பண்ணினார். அடுத்த யுகத்தில் கிருஷ்ணருக்கு மூத்தவராக பலராமராக ஆதிசேஷன் அவதாரம் பண்ணினார். அதுக்கப்புறமா கலியுகத்தில் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் வைணவத்தை வளர்க்கறதுக்காகவும் ஜாதி பேதமின்றி அனைவருக்காகவும் போராடுவதற்காகவும் ஆதிசேஷன் ராமானுஜராக அவதாரம் பண்ணினார். வைணவத்தில் மிக மிக முக்கியமான ஒருவர் அப்படின்னா அது ராமானுஜர் அப்படின்னு சொல்லலாம். வைணவத்தை வளர்த்தவர். அவருக்கு கட்டிய முதல் கோவில் இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ராமானுஜர் 18 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்காரு. இங்கே முதல்ல ராமானுஜர் இருக்கார். ராமானுஜரை சுற்றியும் இன்னும் 4 சன்னதிகள் இருக்குது. அது 4மே பெருமாளுடைய சன்னதிகள். என்னென்ன பெருமாள் அப்படின்னா ஸ்ரீ வரதராஜ பெருமாள், திருவேங்கடமுடையான், ஸ்ரீ சம்பத்குமரன், ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், இந்த மாதிரி 4 பெருமாளும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்காங்க. ஏன் குறிப்பிட்டு இந்த 4 சன்னதிகளை இந்த ஆலயத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்லையும், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்லையும், திருப்பதி ஏழுமலையான் கோவில்லையும், மேல்கோட்டை திருநாராயணபுரம் சம்பத்குமாரன் கோவில்லையும் ராமானுஜர் கைங்கரியம் செய்தார். இந்த ஒவ்வொரு ஆலயத்திலையும் ராமானுஜர் பார்த்திங்கன்னா பெருமாளுடன் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த 4 பெருமாளும் முக்கியமாக இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த ஆலயத்தை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு அவங்களே ஒரு முறை சொல்கிறாங்க. அது என்ன முறை அப்படின்னா 43 படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. இந்த 43 படிக்கட்டுகளை தாண்டி போய் ராமானுஜரை தரிசனம் முதல்ல பண்ணணும். தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ணணும். 3ஆவதா திருவேங்கடமுடையான் அதாவது திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணணும். 4ஆவதா மேல்கோட்டை ஸ்ரீ சம்பத்குமார பெருமானையும், இறுதியாக ரங்கநாத பெருமாளையும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த முறைகளை நம்ம பின்பற்றி இந்த இருக்கக்கூடிய ராமானுஜரையும் பெருமாளையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த ஆலயத்தை நம்ம சுற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இயற்கை வளங்கள் அவ்வளோ சூழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போது நம்ம ராமானுஜர் சன்னதியை பார்க்கலாம். ராமானுஜருக்கு வலது புறத்தில் பூரத்தாள் வரும், இடது புறத்தில் முதலியாண்டானும் இருக்கார். இவங்க 2 பேருமே ராமானுஜருடைய அடியவர்கள். அதுக்கப்புறமா ராமானுஜருக்கு மேலே அந்த கோபுரம் உட்கோபுரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உட்கோபுரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பெருமாள், லக்ஷ்மி தாயார், விஸ்வத்சேனர், 12 ஆழ்வார்கள், 7 ஆச்சாரியர்கள் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த உட்கோபுரத்துக்குள்ளே அமைஞ்சிருக்காங்க. 18 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. முக்கியமாக இந்த ஆலயத்துக்கு வரவங்க திருமணம் தடை இருந்தால் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆதிசேஷனோட அவதாரம் தான் ராமானுஜர். அதனால் ராகு கேது இல்லை செவ்வாய் தோஷம், திருமணத்துக்கு ஏதோ தடை இருந்தது அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா அது நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மறக்காமல் இந்த கோவிலுக்கு வாங்க, தரிசனம் பண்ணுங்க, பெருமாளுடைய அனுகிரகத்தை நம்ம பெறலாம். இங்கே கண்டிப்பாக குடும்பத்தோடு வரலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு இடம். இங்கே பெருமாளை தரிசனம் பண்ண மாதிரியும் ஆச்சு. அதே மாதிரி இங்கே கொஞ்ச நேரம் குடும்பத்தோடு வந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜருகுமலைக்கு அடிவாரத்தில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வரலாம். ஓம் நமோ நாராயணா.